மூன்று எழுத்து முத்து நம் மாவட்டத்தின் சொத்து நம்மளெல்லாம் அரவணைச்சு இன்று இந்த வேலூர் மாநகர மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டி அறிவுரை வழங்கி ஆலோசனை வழங்கி நம்மளெல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம பாசமிகு அண்ணன் அவர்கள் சிறப்பான ஒரு உரையாற்றி நம்மளை எல்லாரும் உற்சாகப்படுத்துவார் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டேன். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்று வேலூர் மாநகரத்தில் வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பூத் முகர கூட்டத்திற்கு கேப்டனுடைய நல்ல ஆசையுடனும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியாருடைய தலைமையிலும் கழகத்தினுடைய உயர்மட்ட உறுப்பினரும் என்னுடைய அன்பு சகோதரர் நல்லதம்பி அவர்களும் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் திருநாகரசு அவர்களும் ஸ்ரீதர் அவர்களும் சண்முகம் அவர்களும் இந்த விழாவை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய வேலூர் மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளர் புருஷோத்தம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாநகர மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக நிர்வாகிகளுக்கும் கிளை கழக சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக இங்கே பெரிய அளவில் வந்துள்ள மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வழக்கு தெரிவித்துக் கொண்டு, வேலூர் மாவட்டம் வந்தாவே எனக்கு தலைமை கழகத்தில் இருக்கும்போது ஒரு 80% இருக்கு. எனக்கு வேலூர் மாவட்டத்துக்குள்ளே காலை வச்சாவே 90% என்னுடைய எனர்ஜி லெவல் அதிகமாகிடும் எனக்கு எப்பயுமே. இப்போ 2005 நம்ம கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு சிறிய விஷயம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தலைவர் கட்சி ஆரம்பித்த உடனே அப்போ தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து ஒரு உறுப்பினர் தராமல் சந்தித்த ஒரு எலெக்ஷன்னாக்கா அது தேமுதிக தான். உறுப்பினர் கார்டு கொடுக்கவே இல்லை. கொடுக்காம கிட்டத்தட்ட 29 லட்சம் ஓட்டு வாங்கணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அப்பொழுது என்னை வேலூருடைய மாவட்டத்துக்கு கட்சி ஆரம்பிச்சோன்னே ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு சொன்னார். அப்போ ஒருங்கிணைந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம். மொத்த தமிழ்நாட்டிலே அதிகமாக தொகுதி இருந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம், 14 தொகுதி. நான் அரக்கோணத்தில் என்னுடைய சுற்றுப்பயணம் முதல் ஆரம்பிக்கும் போது அது இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு பெரிய ஒரு மாநாடுக்கு வரவு தர கூட்டத்தை கூட்டிய கூட்டம் நம்முடைய வேலூர் மாவட்டம் 2005 அங்கே ஆரம்பித்து திருப்பத்தூர் வரைக்கும் எல்லா தொகுதிக்கும் நான் நேரடி போயிட்டு வந்தேன். நான் அப்பொழுது நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ இருந்தது ஒரே மாவட்ட செயலாளர் சகோதரர் விபி வேலு அவர்கள். விபி வேலு அவர்களுடைய இறப்பு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு பெரிய இழப்பு. இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். நான் ஏன்னா ஒரு மாவட்ட கழக செயலாளர் கிட்டத்தட்ட 14 தொகுதியை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆக பிரித்தோம், 3ஆக பிரிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் ஒரே மாவட்ட செயலாளர் 14 தொகுதிக்கு வேட்பாளர் கொடுத்து அந்த 2006 சட்டமன்ற தொகுதி எல்லா வேட்பாளரும் போட்டு நம்ம போட்டியிட்டோம் 2006. அதனால தான் விபி வேலு இந்த நேரத்தில் நான் அவரை நினைவு கூறுகிறேன். நான் அதே போல் கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர் அணி என்னாக்கா தேமுதிக தான். 2005 இன்னைக்கு வரைக்கும் இளைஞர் அணின்னா தேமுதிக தான். ஒரு இளைஞர் அணிக்கு ஒரு மஞ்சா டிஷர்ட் கொடுத்தது நம்ம தலைவர் தான். அதில் ஒரு லோகோ கொடுத்தாரு, 2 லோகோ இருக்கும். இப்போ இருக்க இளைஞர் திமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லோகோ போட்டிருக்காரு. இது நாங்கள் 2005 நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் 2005 கொடுத்த இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த இளைஞர் அணியை நான் வழி நடத்தினது 2005 2017 வரைக்கும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே திரும்பிய அளவுக்கு ஒரு மாநாடு நடத்தியது நம்முடைய இயக்கம். சென்னையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்திய இயக்கம் நம்முடைய இயக்கம். அதுக்கு பிறகு நம்முடைய இயக்கத்துக்கு ஒரு மகளிர் அணிக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது நம்ம இயக்கம்தான். ஒரு மஞ்சா புடவை கட்சிக்கு ஒரு சீருடை கொடுத்த இயக்கம் நம்முடைய கேப்டன் தான், நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அந்த அந்த மகளிர் அணியை வழி நடத்தியது நம்முடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இளைஞர் அணி நான் நடத்தின, மகளிர் அணி பொதுச் செயலாளர் நடத்தினாங்க. முதலாக மகளிர் அணிக்கு மாநாடு நடத்தின இடம் நம்முடைய வேலூர் மாநாடு மாவட்டத்தில்.
மகளிருக்குன்னு ஒரு மாநாடு தமிழகத்தில் நடத்தணும். நம்ம தமிழ்நாடே திரும்பி பார்த்துச்சு அன்றைக்கி அந்த மாநாடு. எல்லாருமே பார்த்திங்கன்னா மஞ்சள் சீருடை போட்டு அமைந்து அந்த மாநாடு அவ்வளோ சிறப்பாக இருந்தது. எங்கள் அம்மா வந்து எங்களை 3 பேர் வந்து ஈண்டெடுத்தாங்க. எங்கள் பெரிய அக்கா நல்லா இருக்காங்க, சின்ன அக்காவும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். நேற்று ஆவடியில் பேசும்போது ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு. எங்கள் சொத்தே நீங்கள் தான், எங்களுடைய சொத்தே நீங்கள் தான். எங்கள் அம்மா வந்து நல்லா வளர்த்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேரு புகழ் வாங்கி கொடுத்தது கேப்டன் தான். இன்றைக்கி கேப்டன் வந்து நம்ம கூட இல்லை, எங்களை விட்டு போயிருக்காரு. அதனால் இன்றைக்கி நம்முடைய பொதுச் செயலாளரும் சரி, நானும் சரி, நம்முடைய இளைஞரின் செயலர் விஜயபிரபாகரும் சரி, இன்றைக்கி நாங்கள் 3 பேரும் தமிழ்நாட்டில் கேப்டன் விட்டு போன பணியை நாங்கள் மீண்டும் எடுத்து 2026 நீங்கள் எண்ணுகின்ற கூட்டணி அமைத்து தமிழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கின்ற கூட்டணி தமிழகத்தில் பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். எனக்கு ஒரு ஆசை எனக்கு. ஏன்னா வேலூர் இன்றைக்கி வந்து வேலூரில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 60 வார்டு இருக்குது. இந்த வேலூர் தொகுதியில் மொத்தம் எத்தனை பூத்து இருக்கும்? நீங்கள் யாரும் பேசக்கூடாது, மேடையில் இருக்கவங்க. வேலூர் நம்ம வந்து போட்டது வந்து நமக்கு 2 தொகுதி நம்மளுக்கு புருஷோத்துக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம மீட்டிங் போட்டது வேலூர் தொகுதிக்கு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். வேலூர் தொகுதியுடைய மொத்த பூத் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ? 242 சரியாக சொல்லியிருக்காரு. அவருக்கு பெரியவருக்கு கரவர்ஷம் தரலாம். சுரேஷுக்கும் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 மாநகராட்சி போயிட்டு வந்துட்டோம். யாருக்குமே அந்த பூத்து எண்ணிக்கை கரெக்டாக தெரியல. 242 பூத்துக்கு ஆக்சுவலாக நம்முடைய 245 சொன்னீங்க, 242 பூத்து. ஒரு பூத்துக்கு 5 பேர் அப்படி கணக்கு போட்டாக்கா எத்தனை பேர் வரும்? 1227. 242 பூத்து, ஒரு பூத்துக்கு 5 பேருன்னா கணக்கு போட்டால் 1222 பேர் இருக்கணும். இங்கே அவ்வளோ பேர் நம்ம இருப்போமா? புருஷோத்து கால்குலேட்டர் கம்ப்யூட்டரில் அப்புறம் வச்சுக்கலாம். இங்கே அவ்வளோ பேர் இருப்பாங்களா? எவ்வளோ பேர் இருப்பாங்க? 600 பேர். 1000 பேரா? 600 பேர். ஒரு கை தட்டலாம், பலமாக கை தட்டலாம். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, 2005 இதே வேலூரில் இங்கே தான் ஆஃபீஸ் இருந்தது. அன்னைக்கு இருந்த கூட்டம் அது வேறு. ஏன்னா அன்றைக்கி வேலூர் வந்து ஒரு கூட்டம் போடுறாருன்னா வேலூர் மாவட்டம் 14 மாவட்டத்தை ஆளுங்க வர வச்சுருவார், 14 தொகுதி ஆள் வர வச்சுருவார். அது நம்ம பிரித்து பார்க்க முடியாது. எந்த தொகுதிக்கு எவ்வளோ பேர் வந்தால் பிரித்து பார்க்க முடியாது. அதுக்கு பேர் சில எத்தனையோ மாவட்ட சில வந்து போனாங்க. நம்ம எப்பவுமே பிரித்து போட்டதுக்கு பார்த்தது கிடையாது. ஆனால் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. வேலூர் மாநகரத்தில் வேலூர் தொகுதியில் இவ்வளோ பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. 2026 நம்முடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும். வெற்றி பெற்ற உடனே இந்த வேலூர் மாநகரத்தில் இருக்கின்ற பதவிகள், மேயர் பதவி, துணை மேயர், அப்புறம் இது நம்முடைய சேர்மன்கள், மண்டல சேர்மன், கவுன்சிலர், இத்தனை பதவி இருக்கா இல்லையா? எனக்கு தெரியுதுங்க. இதில் கிட்டத்தட்ட அந்த 60 வார்டில் ஒரு 10 வார்டு தேமுதிகவுடைய வேட்பாளர்கள் என் கண்ணில் அப்படியே தெரியுறீங்க. வெற்றியும் பெறுவீங்க. அது மட்டுமல்ல, மொத்தம் 5 பகுதியாக இருக்குது. 5 பகுதியுடைய சேர்மன் போடுவாங்க. அதில் 2 சேர்மன் என் கண்ணில் தெரியுறாங்க. எனக்கு நம்முடைய வேலூருடைய மாநகரத்தில் 2 சேர்மன் தெரியுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது மேயரா துணை மேயரா அது எனக்கு தெரியல. கண்டிப்பாக துணை மேயர் நம்ம கண்டிப்பாக பெறுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கா? எனக்கு சந்தோஷமாக இருக்குது. போதுமா இது? நான் அண்ணன் பேசி உற்சாகப்படுத்தி போயிடுவேன். இதுக்கு என்ன நம்ம என்ன செய்யணும்?
நம்ம என்ன செய்யணும்? உழைக்கணும். உழைச்சாதான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரி சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நான் அந்த வார்த்தை வர முடியும். அதே போல் வேலூர் மாநகரத்தினுடைய துணை மேயர் XX என்கின்ற நான் அந்த வார்த்தை வரணும். இதெல்லாம் மாமன்ற உறுப்பினர் வரணும்னாக்கா நம்முடைய உழைக்கணும். இருக்கின்ற இந்த 8 மாதத்தில் நம்முடைய உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 200 பேர் 1200 பேர் இருக்கணும். இன்றைக்கி வேலூருடைய தொகுதியில் 600 பேர் தான் இருக்கான். 600 பேர் காணவில்லை. இது மட்டுமில்லை, அப்புறம் மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, பகுதி நிர்வாகிகள் இருக்காங்க, அதுக்கு பிறகு வட்டக்கலை நிர்வாகிகள் இருக்காங்க, அப்புறம் வந்து அணிகள் 18 அணி வச்சுருக்கோம் நம்ம. நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாநகரத்துக்கு போயிட்டு வந்தேன். மகளிர் அணி கரெக்டாக அந்த சீருடை போட்டிருக்காங்க. இளைஞர் அணிக்கு தலைமை கழகம் நாங்கள் கட்டளையிட்டிருக்கோம் 250 பேர் கண்டிப்பாக இளைஞர் அணி அந்த சீருடை வர வேண்டும் என்று. ஆனால் இங்கே யாருமே பார்க்க முடியல, ஒரு 10 பேர் தான் பார்க்குறேன். இனி வரும் காலங்களில் அந்தந்த அணி சேர்ந்தவர்கள் இளைஞர் அணின்னா அந்த இளைஞர் அணி சீருடை போடணும். அதே போல் மகளிர் அணி என்றால் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எப்பவுமே நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க எனக்கு தெரியும். எனக்கு எப்பவுமே மகளிர் அணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் தேமுதிகவுடைய அந்த சீருடை ஒரே இயக்கம் நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் இனி ஒரு காலங்களில் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான் தேமுதிகவில் இளைஞர் அணி எத்தனை பேர் இருக்காங்க, தொண்டர் அணியில் எத்தனை பேர் இருக்காங்க, மகளிர் அணியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. நான் வந்து இப்போ அரசியல் ரீதியாக எல்லா விஷயம் பேசிட்டு போயிடலாம். இதை வந்து பொதுக்கூட்டத்தில் பேசலாம். நம்ம இது வந்து நம்முடைய இண்டோர் நம்ம குடும்ப நிகழ்ச்சி. அதனால தான் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நான் இப்போயே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து ஒரு புரோட்டோக்கால் உண்டு. யார் பேசணும் அதுக்கப்புறம் பேசணும். இவங்க வந்து மாற்றுறாங்க. அது ஆர்டர்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம 20 வருஷம் இன்னும் நம்ம அதே மாதிரி இருந்தால் எப்படி அது மாற்றிக்கணும். உங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும். ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்கிறான்னு, 2006 நம்ம வேலூர் மாவட்டத்தில் 14 தொகுதியிலையும் நான் தான் சுற்றுப்பயணம் போனேன். கேப்டன் வந்தாங்க, நம்முடைய பொதுச்செயலாளர் வந்தாங்க. அன்றைக்கி ஓட்டு போகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு குடியாத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 பூத்து. அதில் நான் இப்போ குடியாத்தில் போட்டி போடும்போது காலையில் ஒரு பூத்தில் நான் போகும்போது குறைஞ்சபட்சம் 200 பேர் இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு பூத்துலையும் நான் கணக்கு போட்டேன். 200 பூத்துக்கு 200 பேருன்னா கிட்டத்தட்ட 40,000 பேர், 40,000 ஓட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டேன். நான் எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ தான் ஒரு ரிசல்ட் வருது, நம்ம தோல்வி அடைகிறோன்னு. அதுக்கப்புறம் தலைமை காலத்தில் கேப்டன் அவர்கள் எல்லா வேட்பாளர்கள் வர வச்சு ஒரு மீட்டிங் போடுறார். நான் நினச்சேன் என்னோட தொகுதி நம்முடைய மாவட்டம் தான் இப்படி இருந்ததுன்னு. கிடையாது. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் எல்லா பூத்திலையும் நம்முடைய இளைஞர்கள் 200 பேர் இருந்தது உண்மைதான். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அனுபவம் இல்லைன்னு. அன்னைக்கு நமக்கு அனுபவம் கிடையாது. அந்த 200 பேரில் 10 பேருக்கு தான் ஓட்டு உரிமை இருந்துச்சு. 10 பேர் தான் ஓட்டு போகிற உரிமை வந்தது. மீதி 190 பேருக்கு ஓட்டு போகிற உரிமை கிடையாது. ஏன்னா இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து விளையாட்டுத்தனம், சினிமா பார்க்கணும், ஊருக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும். அந்த ஒரு நாள் பொறுமையாக இருந்து அந்த வாக்காளர் சாவடியில் நம்ம பேர் சேர்த்துருந்தாக்கா குடியாத்தில் எல்லா பூத்துலேயும் 200 ஓட்டு வாங்கி குடியாத்தில் சட்டமன்றத்து வேட்பாளராக நான் வெற்றி பெற்றிருப்பேன். நான் மட்டும் கிடையாது, நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் 14 சட்டமன்றம் தேமுதிக வெற்றி பெற்றிருக்கோம். இது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எல்லா 234 தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் முதலமைச்சர் கண்டிப்பாக அன்றைக்கே வந்திருப்பார். ஆனால் நமக்கு தெரியல. அன்றைக்கி அந்த என்ன செய்யணும் நமக்கு அது தெரியல. அன்றைக்கி நம்ம கோட்டை விட்டுட்டோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கும் போது 25 லட்சம் தொண்டர்களை கூட்டி ஒரு கட்சி பேரை அறிவித்த தலைவர் நம்முடைய கேப்டன் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே உட்காந்தே ஒரு லெட்டர் பேடில் இதை கட்சி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தலைவர் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மொத்த ரசிகர்களை வரவழைத்து கட்சி பேரை தொண்டருக்கு முன்னாடி அறிவித்த ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். அதே போல் நம்முடைய தொண்டரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அந்த காலத்தில் வந்து ஒரு பேனர் வரையணும்னாக்கா கையில் வரைவாங்க, ரொம்ப கஷ்டம் அது. அப்படி இருந்தும் ஒரு டிஜிட்டல் பேனர் ஒரு வித்தியாசமாக கொண்டு வந்து தமிழகத்திலே டிஜிட்டல் பேனர் அரசியல் கட்சி எப்படி அடிக்க வேண்டும் கற்றுக் கொடுத்த இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதே போல் தமிழகத்தில் 2005 இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக கட்சி வித்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிடம். நம்ம கட்சி வேஸ்ட்டு அதிகமாக விற்றுது. அதே போல் நீங்கள் துண்டு போட்டிருக்கீங்க இல்லையா, துண்டு
தமிழ்நாட்டிலே அந்த துண்டு அறிமுகப்படுத்துறது நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு தனியாக சீருடை கொடுத்தது நம்ம இயக்கம் தான். இப்படி நம்ம சொல்லினே போகலாம். எல்லாத்துக்குமே தலைவர் தான் முன்னுதாரணம். தலைவர் மட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் அவர்கிட்ட ஏகப்பட்ட ஸ்கீம் இருந்தது, தமிழக மக்களுக்கு நல்லது போய் செஞ்சிருப்பார். ஆனால் நம்ம தமிழக மக்கள் அதை கைவிட்டாங்க. ஆனால் இனி வர காலில் கைவிட மாட்டாங்க. கேப்டன் எல்லாமே சேர்த்து நாங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கோம். நம்ம கண்டிப்பாக 2026 நம்ம ஆசைப்படுற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற வார்த்தை கண்டிப்பாக நம்முடைய ஜார்ஜ் கோட்டையில் ஒலிக்கும். வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் ஒரு மாநாடு நடத்துகிறோம். ஜனவரி 9 இடமெல்லாம் பார்த்தாச்சு. இது நமக்கு இந்த தேதி பார்த்தீங்கன்னாக்கா 2011 அதே 9ஆம் தேதி அதே ஜனவரி 2011 நம்ம மாநாடு நடத்துகிறோம். அதே தேதி மீண்டும் அதே 9ஆம் தேதி அதே ஜனவரி 2026 நடத்துகிறோம். கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தில் எதிர்கட்சியாக மீண்டும் வரும் என்று கூறி மீண்டும் இதே பகுதியில் நம்முடைய அந்த சொன்ன பார்த்தீங்களா ஊரக உள்ளாட்சியில் துணை மேயர் எக்ஸ் என்கின்ற நான் அந்த பதவி விழாவில் நம்ம அனைவரும் கலந்து கொள்ளுகின்ற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.